Let us now witness a brief audio-visual introduction highlighting the journey and vision of our District Governor-elect Rotarian V. Suresh. திரு ஆர் வடிவேலு, திருமதி பி வசந்தா இணையரின் பெருமைமிகு வாரிசான ரொட்டேரியன் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் வி. சுரேஷ் அவர்கள் வணிக மேலாண்மையில் இளங்கலை பட்டம் பெற்று தனது சொந்த நிறுவனமாகிய முத்தமிழ் நிதி மற்றும் டைல்ஸ் குழுமங்களின் மேலாண்மை இயக்குநராக தொழிற்சேவை செய்து வருகிறார். வேலூரில் சமூக சேவகராக நன்கு அறியப்பட்ட திரு சுரேஷ் அவர்கள் தான் வாழும் பகுதியில் 2006ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் யூனியன் கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 5 ஆண்டு காலம் மக்கள் களப்பணியில் அரசோடு இணைந்து ஆயிரக்கணக்கான மக்களின் நல்வாழ்வுக்கும் அவர்தம் வாழ்வாதாரத்தினை உயர்த்தும் நோக்கிலும் உன்னத சேவைகளை மேற்கொண்டு மக்களின் மனங்களில் என்றென்றும் இடம் பிடித்தவராக இன்றும் வலம் வருகிறார். இதற்காக பல விருதுகளையும் அங்கீகாரங்களையும் பெற்றிருக்கிறார். போலியோ பிளஸ் நலத்திட்டங்கள், எழுத்தறிவு, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், இளைஞர் சேவை போன்ற ரோட்டரி திட்டங்களால் ஈர்க்கப்பட்டு 2011ஆம் ஆண்டில் வேலூர் மிட் டவுன் ரோட்டரி சங்கத்தில் உறுப்பினராக இணைந்த திரு சுரேஷ் அவர்கள் 2012ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை சங்கத்தின் பல்வேறு பொறுப்புகளில் திறம்பட சேவையாற்றி 2015-2016இல் சங்க தலைவராக பொறுப்பேற்று ஏராளமான நலத்திட்டங்களை செம்மையாக செயல்படுத்தினார். 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உபகரணங்களை அரசு பள்ளிக்கூடங்களுக்கு வழங்கியமை மற்றும் வேலூர் நகரம் முழுவதும் 1500 மரக்கன்றுகள் நட்டு தொடர்ந்து பராமரித்து வளர்த்தமை ஆகியன குறிப்பிடத்தகுந்த நலத்திட்டங்கள். சங்க தலைவராக சேவையாற்றிய காலத்தில் ஒருங்கிணைந்த ரோட்டரி மாவட்ட சேவை திட்டமாகிய சங்கமித்ரா திட்டத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குடிநீர், சுற்றாடல் தூய்மை, சுகாதாரம் போன்ற இன்றியமையா தேவைகளை நிறைவேற்றும் திட்டத்தினை பொய்கை அரசு பள்ளிக்கு நிறைவேற்றி சாதனை படைத்தார். ஆதரவற்றோர், மாற்றுத்திறனாளர்கள், கைவிடப்பட்ட குழந்தைகள் மற்றும் பெண்கள் காப்பகமாக விளங்கும் சேன்பாக்கம் அன்னை தெரசா இல்லத்திற்கு மாதாந்திர மதிய உணவு வழங்கி ஆதரவளித்தவர். 2015ஆம் ஆண்டு வர்தா புயலின் போது கடலூருக்கு தனது சங்க உறுப்பினர்கள் 25 பேருடன் சென்று கூத்தப்பாக்கம் ரோட்டரி சங்கத்தின் வழிகாட்டுதலின்படி 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரண பொருட்களை துயரில் வாடிய மக்களுக்கு வழங்கி சாதனை படைத்தவர். ரோட்டரி மாவட்ட மாநாடுகள் ஒவ்வொன்றிலும் தனது உழைப்பும் முத்திரையும் தனித்து காணப்படும் அளவிற்கு சேவையாற்றி வருபவர் ரொட்டேரியன் சுரேஷ் அவர்கள். தனது தன்னிகரில்லா சேவையின் பொருட்டு சங்க தலைவராக ஆற்றிய சேவைக்கு மாவட்ட நிர்வாகத்தின் 18க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்ற சாதனையாளர். மாவட்ட பயிற்சிகள் மற்றும் நிகழ்வுகளான பெட்ஸ், செட்ஸ், ஏஜிடிஎஸ், டிடிடிஎஸ், மாவட்ட பேரவை, மாவட்ட மாநாடு, பொங்கல் விழா, தீபாவளி மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் போன்ற எல்லா நிகழ்வுகளிலும் பொறுப்புகளை சுமந்து சுடரொளியாய் ரோட்டரி மாவட்டத்தில் வலம் வருபவர் ரொட்டேரியன் சுரேஷ் அவர்கள். புதிய மாவட்டம் 3231 உருவாக்கத்தில் உடனிருந்து உழைத்தவர். 2017-18இல் பொங்கல் விழா தலைவராக அன்பான ரொட்டேரியன்களின் ஆதரவுடன் வேலூரில் அம்பாலால் பசுமை வெளியில் ஒரு முன்மாதிரியான, அசாதாரணமான மற்றும் அற்புதமான பொங்கல் விழாவை காட்சிப்படுத்தினார். 5000த்திற்கும் மேற்பட்ட ரொட்டேரியன்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சாதனை படைத்தனர். இன்று வரை ரொட்டேரியன்கள் நினைவில் வைத்துக் கொள்ளும் ஒரு விழா அது. சிறப்பு பேச்சாளர்கள், விவாதங்கள், கலாச்சார நிகழ்ச்சிகள், சுவையான பாரம்பரிய சிற்றுண்டிகள், சைவ மற்றும் அசைவ உணவுகள், குழந்தைகள் மற்றும் பெண்கள் மகிழத்தக்க பல்வேறு நிகழ்வுகள் என மறக்க முடியாத தமிழர் விழாவினை வழங்கியவர் ரொட்டேரியன் சுரேஷ். ரோட்டரி ஆண்டு 2018-2019இல் நீர் மற்றும் சுகாதாரம் தொடர்பான சேவை பணியின் மாவட்ட தலைவராக பணியாற்றி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில், குறிப்பாக அரசு பெண்கள் பள்ளிகளில் நிலையான திட்டங்களை செய்ய மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான சங்கங்களை ஊக்குவித்து ஆதரவளித்தார். 2019-2020இல் நிர்வாக உதவி ஆளுநராக மாவட்டத்தின் செயல்பாடுகளை உதவி ஆளுநர்களின் செயலூக்கத்தோடு செம்மைப்படுத்தினார். 2020-2021ஆம் ஆண்டில் பெருந்தொற்று சூழலில் மாவட்ட செயலாளராக பணியாற்றினார். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசு மருத்துவமனைகளுக்கு தேவையான உயிர்காக்கும் உபகரணங்கள் உடனுக்குடன் கிடைத்திட ஏற்பாடு செய்தார்.
ரோட்டரி மாவட்டத்தை சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் நடத்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட ஆளுநருக்கு உதவினார். ரோட்டரி ஆண்டு 2022-2023 பெட்ஸ் தலைவராக செம்மையாக சேவையாற்றினார். தொடர்ந்து 2024-2025 ஆண்டின் சங்க பணிகள் மாவட்ட இயக்குநராக சிறப்பாக சேவையாற்றினார். இந்த ஆண்டு 2025-2026 ரோட்டரி மாவட்ட ஆளுநராக எல்லையற்ற கனவுகளோடும் சாதனை திட்டங்களோடும் தங்களின் ஏற்றமிகு ஒத்துழைப்போடும் கடமையாற்ற பொறுப்பினை நிறைவேற்ற களமிறங்கி உள்ளார். நேர்த்திமிக்க நிர்வாகமும் ஒளிவு மறைவற்ற வெளிப்படை தன்மையும் தேவையறைந்து சேவையாற்றும் தொண்டரமும் எப்போதும் கைகொண்டிருக்கும் ரொட்டேரியன் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் வி சுரேஷ் அவர்களின் எளிமையும் தோழமை பண்பும் மானுட மாண்பில் மனம் கொள்ளத்தக்கது. வணிகவியலில் இளங்கலை பட்டம் பெற்று முத்தமிழ் செராமிக்ஸ் மற்றும் வேர்ஹவுஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக தொழிற்சேவை செய்து வரும் மாதரசி வனிதா அவர்களை வாழ்வினையராக கொண்டிருக்கிறார் ரொட்டேரியன் சுரேஷ் வனிதா இணையருக்கு பெங்களூருவில் உள்ள பன்னாட்டு நிறுவனத்தின் செயல் அலுவலராக பணியாற்றும் அனிருத் என்ற மகனும் VIT பல்கலைக்கழகத்தில் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பொறியியல் பயிலும் ஹர்ஷிதா என்ற மகளும் உள்ளனர். ரோட்டரி அறக்கட்டளைக்கு $10,000 நிதி வழங்கிய பெரும் கொடையாளராகவும் ரொட்டேரியன் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சுரேஷ் அவர்கள் திகழ்கிறார் என்பதே அவரது கொடை குணத்திற்கான சான்று என்றால் அது மிகையல்ல. The moment we all have been waiting for, the formal exchange of callers, symbolizing the passing of leadership from one garner to the next. Imagine தலைவர்களின் இதயத்தில் நின்றவர், அபிராமியின் அன்பு கரமும் நல்லமையின் ஆசியும் கொண்டவர். 1, 2, 3 என்பதற்குள் 123 வென்றாய். வரலாறு படைக்கும் வீரனாய் மாவட்ட ஆளுநர் பதவி ஏற்கின்றாய். நட்பால் எங்களை வளைத்தாய். உம்மை போல் விருந்தோம்ப இங்கு சாத்தியமில்லை. உமது விருந்தில் சிக்கி யாரும் பிழைத்ததும் இல்லை. பொறுமையின் ஆற்றலே, பிரம்மாண்டத்தின் தோற்றலே, பெப்சியின் தோழனே, பொங்கல் விழா நாயகனே, செம்புளம் கலந்த நீராய் எம்புளம் கலந்த ஆளுமையே, ரோட்டரியில் சேவையாற்ற வருக. ஆளுநராக பதவியேற்று இனிதே சேவை புரிக. ஆசிகளையும் வாழ்த்துக்களையும் பெற்று மகிழ்கின்றார் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட ஆளுநர் அவர்கள். உன்னுள் இருக்கும் தெய்வீகத்தை வெளிப்படுத்துவதற்கான காலம் கனிந்துள்ளது. With the caller proudly won, I now invite District Governor Rotarian V. Suresh to deliver his acceptance speech and share his vision for the year ahead. Please, sir. பெருமைமிகு 9வது ஆளுநராக இன்று பதவியேற்று முதலில் என்னை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்திய என் தாய் தந்தையை வணங்கி உங்கள் முன் ஒரு நிமிஷம் பெருமைமிகு எங்களுடைய வேலூர் மிட்டவுன் ரோட்டரி சங்கம் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் எனக்கு முன்னால் பொறுப்பேற்றுக்கொண்ட திரு சரவணன் அவர்களே மற்றும் அவருடன் பொறுப்பேற்றுக்கொண்ட எங்களுடைய சங்கத்தின் செயலாளர்கள் திரு கோபி அவர்களே, திரு கணேஷ் காந்தி அவர்களே மற்றும் கடந்த ஆண்டை எங்கள் சங்கத்தில் சீரும் சிறப்புமாக வழிநடத்திய திரு தலைவர் நித்யகுமார் அவர்களே, செக்ரட்டரி JP முருகன் அவர்களே, சுகுமார் ட்ரெஷரர் அவர்களே மற்றும் இன்று கடந்த ஆண்டை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி இந்த ஆண்டை எனக்கு இந்த காலரை கொடுத்த ஆளுநர் திரு ராஜன் பாபு அவர்களே, ஃபர்ஸ்ட் லேடி திருமதி சாந்தி ராஜன் பாபு அவர்களே மற்றும் இன்றைய சிறப்பு விருந்தினர்
ஏன்னா என்னுடைய எந்த ஒரு சந்தோஷத்துலேயும் அவர் இல்லாமல் நான் எந்த ஒரு பதவியேற்போ இல்லை எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அவர் இல்லாமல் நடக்குதில்லை. எங்களுடைய பிதாமகன் திரு ரொட்டேரியன் ஏகேஎஸ் அபிராமி ராமநாதன் ஐயா அவர்களே மற்றும் திருமதி நல்லம்மை ராமநாதன் அவர்களே மற்றும் இன்றைய சிறப்பு விருந்தினர் நமது டாக்டர் ஜிவி செல்வம் பசுமை நாயகன் வைஸ் பிரசிடென்ட் விஐடி அவர்களே மற்றும் டாக்டர் எம் சுரேஷ் பாபு டைரக்டர் அண்ட் ட்ரஸ்டி ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிள் அவர்களே மற்றும் என்னுடைய உடன்பிறவா சகோதரரும் என்னுடன் என்றும் தோள் கொடுத்து நின்றிருக்கும் திரு அண்ணன் குருவாயூரப்பன் எல் சம்பத் அவர்களே, டிஸ்ட்ரிக்ட் லேர்னிங் ஃபெசிலிட்டேட்டர் JKN பழனி அவர்களே, எங்களுடைய சங்கத்தின் முன்னாள் ஆளுநர் திரு ஆடிட்டர் K பாண்டியன் அவர்களே, கவுன்சில் ஆஃப் கவர்னர்ஸ் திரு சம்பத்குமார் அவர்களே, ஜவஹர்லால் ஜெயின் அவர்களே, ரொட்டேரியன் சந்திரபாபு அவர்களே, ரொட்டேரியன் ஸ்ரீதர் பலராமன் அவர்களே, ரொட்டேரியன் JKN பழனி அவர்களே, ரொட்டேரியன் பரணி அவர்களே, ரொட்டேரியன் ரவிக்குமார் அவர்களே, ரொட்டேரியன் சிவகுமார் அவர்களே மற்றும் வரும் ஆண்டை சீரும் சிறப்புமாக என்னுடன் பயணிக்க இருக்கும் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ், ஏஜி அட்மின்ஸ், ஏஜிஸ், டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியல்ஸ் மற்றும் வரலாறு படைக்க காத்து கொண்டிருக்கும் வரலாற்று தலைவர்களே, எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நின்னா சந்தோஷமாக இருக்கும். உண்மையில் இந்த 95 சங்க தலைவர்களோட தான் அடுத்த வருஷம் பயணிக்க போகிறேன். இவர்கள் என்ன செய்கிறாங்களோ அதுதான் நாளைக்கு இந்த இடத்துல நான் நின்று நேற்று ராஜன் பாபு பண்ண அந்த ஃபங்க்ஷனில், நம்ம அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனில் எந்த மாதிரி இருந்ததோ அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. உண்மையில் எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. உண்மையில் இவ்வளவு ஜனம் என்னை நம்பி இன்னைக்கு நான் சொன்ன ஒரு ரோட்டரி மாவட்ட ஆளுநராக நான் பதவி ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த அரங்கம் நிறைந்து வருகை புரிந்துள்ள அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என் சொந்தங்களுக்கும் என்னுடன் வந்திருக்க என்னுடைய சகோதரர்கள் குமரேசன், கார்த்திக் மற்றும் என்னுடைய மைத்துனர் திரு ராஜி சண்முகம் மற்றும் என்னுடைய மாமையார், மாமனார் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் எந்த நம்பிக்கை என் மீது வைத்து இந்த அரியணை எனக்கு கொடுத்திருக்கிறார்களோ கண்டிப்பாக இந்த ஆண்டு முடியும் போது உங்களால் வியக்கும் அளவிற்கு, இந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கும் அளவிற்கு கண்டிப்பாக என்னால் முடிந்ததை செய்து முடித்து தான் இந்த காலரை கழட்டுவேன் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அதற்காக கண்டிப்பாக உழைப்பேன். என்ன மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் என் மீது நம்பிக்கை வைத்து தான் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. சுரேஷ் கிட்ட JKN சொன்னார் பாருங்க, முதல்ல நான் தலைவராக பதவி முடித்த உடனே எனக்கு கொடுத்த பதவி பொங்கல் விழா. அந்த பொங்கல் விழாவில் நான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு எப்படி நான் தலைவர் பதவி முடித்தேன், உடனே ஒரு பொங்கல் விழா நடத்தினேன்னா 4000 பேரை வச்சு நான் எப்படி நடத்துறதுன்னு சொல்லிட்டு JKN சொன்னார், விட்றா பார்த்துலாம் நம்ம செஞ்சிடலான்னு சொல்லிட்டு உண்மையில் அன்றைக்கி அந்த பொங்கல் விழா செஞ்சதனுடைய பலன் தான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நான் இங்கே வந்து நிற்கிறேன். அதற்கு என்னுடைய சங்கத்தில் உள்ள அத்தனை உறுப்பினர்களும் இன்றைக்கி வருகை புரிந்துள்ள எங்களுடைய சங்கத்தின் சாசன தலைவர் ஜெகதீசன் மற்றும் அவருடைய துணைவியார் இருவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்துக்கிறேன். என் சங்கத்தில் அந்த பேஸ்மெண்ட்டை போட்டு வச்சதுனால தான் இன்றைக்கி அந்த ஆலமரத்து நிழலில் நாங்கள்லாம் இன்றைக்கி இருக்கிற 66 உறுப்பினர்களும் நாங்கள் இளைப்பாறுகிறோம் என்றால் அவர்கள் போட்ட விதை, அவர்கள் அந்த பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணதுனால தான் 2வது கவர்னர் வேலூர் மிட் டவுனில் உருவாக்கி இன்றைக்கி இந்த ஒரு மாவட்டத்தை வழிநடத்தக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறேன்னா ஆடிட்டர் பாண்டியன் உள்ளிட்ட எங்கள் சங்கத்தில் உள்ள அத்தனை உறுப்பினர்களுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இன்னைக்கு ஃபங்க்ஷன் கூட என் சங்கத்தில் உள்ள அத்தனை உறுப்பினர்களும் என்னோடு தோள் கொடுத்து நீ எந்த விதமான கஷ்டமும் பட, நீ போய் ஸ்டேஜில் ஃப்ரீயாக பார். இதில் முக்கியமாக என்னுடைய நான் ஆர்வ நண்பர் பெப்சி சீனிவாசனை பற்றி சொல்லி ஆகணும். அவனுடைய வேலை காரணமாகவும் தொழில் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு அவன் போய் ஆகணுன்றதுனால இன்றைக்கி US போயிட்டான். இன்றைக்கி அவன் இருந்திருந்தான்னா இன்னும் நான் ஃப்ரீயாக இருந்திருப்பேன். ஒரே ஒரு 5% கூட அந்த டென்ஷன் இல்லாமல் வந்திருப்பேன். இப்போ நான் ஒரு 5% 10% டென்ஷன் இருக்குன்னா அவன் இல்லைன்ற ஒரு குறை தான். அதை இன்றைக்கி மெம்பர்ஸ், எங்கள் கிளப்பு மெம்பர்ஸும் மற்றும் என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ், என் கூட இருக்கிற அஃபீஷியல்ஸ் அத்தனை பேரை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ போயிட்டு ஃப்ரீயாக நீ மேலே ஸ்டேஜில் உட்காருன்னு சொல்லி நாங்கள் உண்மையில் அந்த ஒரு தைரியத்தில் இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் வந்து இருக்கிறேன். உண்மையில சொல்கிறேன், இந்த மாவட்டத்தின் நலனுக்காக ராஜன் பாபு சார் ஆரம்பத்தில் ஸ்லோ வந்தாலும் கடைசியில் $2.5 லட்சம் நேற்று வரைக்கும் $2.5 லட்சம் இந்த மாவட்டத்திலேருந்து பெற்றிருக்கார். இது 2வது லைவ் இது. ஃபஸ்ட்டு நம்ம ஜவஹர்லால் சார் பண்ணார், அதுக்கு அடுத்தது அதை முறியடித்தது யாருன்னா இன்றைக்கி நம்ம ராஜன் பாபு சார். கண்டிப்பாக இதை முறியடிக்க எங்களுடைய வரலாற்று சாதனை தலைவர்களும் டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியல்ஸ் கண்டிப்பாக இதை செய்வோன்னு சொல்லி
உங்கள் அத்தனை பேர் சார்பாக உறுதி கூறிக்கொள்கிறேன். ரோட்டரி நிறைய பேருக்கு இன்றைக்கி ரோட்டரினா என்னன்றதே தெரியாமல் இன்றைக்கி வந்திருக்காங்க. என்ன நம்ம ரொட்டேரியன்ஸ் ஒரு 500 பேர் 700 பேர்னாலும் இன்றைக்கி 700 பேருக்கு மேலே ரோட்டரி இல்லாத நண்பர்கள் என் மீது நம்பிக்கை வைத்து அதே போல் வருகை புரிந்துள்ள வெள்ளூர் கோட்டை வாக்கர்ஸ் அசோசியேஷன் சார்பாக திரளான நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். உண்மையில் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னங்க, நான் இந்த ரோட்டரியில் எப்படி 4000 உறுப்பினர்கள் கொண்டு ஒரு தலைவராக இருக்கணும், அதே போல் வெள்ளூர் வாக்கர் அசோசியேஷனில் எங்களுடைய அருமை அண்ணன் திரு குருவாயூரப்பன் எல் சம்பத் அவர்கள் வந்து சும்மா போயிட்டு நம்ம வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஒரு அசோசியேஷன் ஆரம்பித்தோம். இன்றைக்கி 900 உறுப்பினர்களை கொண்டு அந்த வாக்கர்ஸ் அசோசியேஷனில் நான் ட்ரெஷராக இருக்கிறேன்னா உண்மையில் அதுக்கும் காரணம் மக்களின் மீது வைத்த நம்பிக்கை தான். உண்மையில் அன்றைக்கி நாங்கள்லாம் வேணான்னு சொன்னோன்னா ஒரு வருஷம் என்ன எல்லாருமே பதவி வந்து ஒரு வருஷம் ஆச்சுன்னா தானாக கழண்டி போயிடணுவாங்க. 2வது வருஷம் அவர் தலைவராக திரும்ப அவர் எல் சம்பத்தை கேட்கும்போது நான் சொன்னேன், அண்ணா நம்ம முடிச்சிக்கலாம்ண்ணா, வேறு யாருன்னா நம்ம இது பண்ணிடலாம் நான். பட் அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே வேணாம், அதுக்கு உண்டான ஆள் யாருமே இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு, நீங்களே இருன்னு சொன்னாங்க. அவர் என்ன பண்ணார், செக்ரட்டரியாக பிரபுவையும் திரும்ப சுரேஷ் நீயே எதுவாக நம்ம பொருளாளராக இருன்னு சொல்லிட்டு 2வது ஆண்டும் திரும்ப இந்த வாக்கர்ஸ் அசோசியேஷனில் இருக்குன்னா உண்மையில் நாம் இந்த மண்ணில் பிறந்த பிறகு எதையாவது இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கில் தான் இந்த ரோட்டரியில் நான் சேர்ந்தது. ஏன்னா முதல்ல நான் ஒரு கவுன்சிலராக இருக்கும்போது ஏதோ என் ஊர் மக்களுக்கு மட்டும் செய்யக்கூடிய நிலைமையில் இருந்து அதுக்கப்புறமா நம்ம ரோட்டரின்ற இதுவில் என்னை ரோட்டரிக்கு அறிமுகப்படுத்தியது வந்து என்னுடைய நண்பர் திரு DK சரவணன் அவர்கள் தான். பட் நான் சேர்ந்தது வந்து என்னுடைய சங்கத்தில் RS பிரபாகரன் அவர்களுடைய பீரியடில் தான் இந்த சங்கத்தில் சேர்ந்தேன். நான் என் சங்கத்துக்கு இளையவராக இருந்தாலும் அத்தனை பேரும் எனக்கு வழிவிட்டு இந்த ஆளுநர் பதவிக்கு கொடுத்தாங்கன்னா என் சங்கத்துக்கு மீண்டும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ரோட்டரியில் என்ன நம்ம பண்ணலாம், இன்றைக்கி எவ்வளோ பேர் எதிர்பார்ப்பாங்க. இன்றைக்கி 90 என்னுடைய பயணிக்க உள்ள தலைவர்கள் வந்திருக்காங்க. இந்த மாவட்டத்திற்கு மாவட்டம் 32, 31 எதையாவது ஒன்று நாம் செய்து காட்ட வேண்டும். ஏன்னா இன்றைக்கி பதவியேற்று என்ன அடுத்த வரும் நாட்களில் எல்லாருமே ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து ரெகுலராக பதவியேற்றுக்கு போகிறீங்க. நாம் பதவியேற்று அந்த காலர் மாட்டிட்டு இந்த காலர் கழட்டுறதுக்குள்ளே இந்த 365 நாளில் நம்மளால் முடிந்த சேவைகளை எதையாவது ஒன்று செஞ்சு சாதித்து காத்திட்டு நம்ம இறங்கணும். உண்மையில சொல்கிறேன், இன்றைக்கி செல்வம் ஐயா வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இன்றைக்கி பாலாறில் எங்கேயாவது ஒரு ஓடையில் ஒரு 3 அடி 4 அடி தண்ணியாவது போயிட்டுருக்குன்னா அதற்கு காரணம் இன்றைக்கி நம்ம பசுமை நாயகன் திரு செல்வம் ஐயான்னு ஆணித்தரமாக சொல்லலாம். உண்மையில நான் நிறைய ஸ்டேஜ் சொல்லிடுறேன். அதே மாதிரி முதல்ல செடிகளை வச்சு தான் நம்ம பார்த்துருப்போம். மரத்தையே எடுத்துகிட்டு வந்து வேரோடு பிடிங்க. நான் 15 வருஷம் 20 வருஷம் மரங்களை வந்து வேலூர் பைபாஸ் ரோடு முடிச்சு கொணவட்டம் சேன்பாக்கம் பகுதிகளில். எனக்கு இன்னொரு பெருமை என்னென்னா, நான் இருக்கிற வீடு வந்து கொணவட்டம், என்னுடைய நிலம்லாம் இருக்குது சேன்பாக்கம், நான் ஆஃபீஸ் இருக்குது பைபாஸ் ரோடு. இந்த 3 இடத்துலையும் அவர் வச்சிருக்கிற மரம் தான் இன்றைக்கும் இருக்குது. உண்மையில அது பெருமையாக இருக்குது எனக்கு. அத்தனை மரங்களும் இன்னைக்கு வரைக்கும் செழிப்பாக இருக்குது. அதே மாதிரி அவர் வச்ச 100%ல் குறைஞ்சபட்சம் 2 மரம் இல்லை 3 மரம் தான் பட்டு போயிருக்கோம். அதையும் திரும்ப ரீப்ளேஸ் பண்ணி அவர் எடுத்துகிட்டு வந்து வச்சதுனால தான் இன்றைக்கி வெயிலூர்ன்றது போய் இன்றைக்கி நம்ம மாநகரமும் வேலூரும் என்றைக்கும் தண்ணி 365 நாளும் தண்ணி கிடைக்கிறதுக்கு ஒரு சேவை செஞ்சார்னா உண்மையில் அவரை போல் நம்மளும் ஏதாவது ஒரு சாதிச்சு காட்டணும், சாதனை பண்ணிட்டு வரணும். சாதனை பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மாவட்ட ஆளுநராக நான் இங்கே வந்திருக்கேன். அதே மாதிரி எங்களுடைய பிதாமகன் நம்ம குயிலுக்குப்பன்னு ஒரு இருளர் காலனி. உண்மையில் பாம்பு பிடிக்கிறவங்க அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் குடிசைகள் மட்டுமே இருக்கிற பகுதி மக்களுக்கு வந்து 63 வீடுகளும் அவர்களுக்கு அத்தனை வசதிகளும் செய்து கொடுத்தார். உண்மையில சொல்கிறேன், அவங்கெல்லாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அவர்களுக்கு வந்து மழை பெஞ்சா வீட்டுள்ள இருக்க முடியாது, அதிகமாக வெயில் காஞ்சாலும் வீட்டுள்ள இருக்க முடியாது. அப்பேற்பட்ட மக்களுக்காக 63 வீடுகளை கட்டி கொடுத்து, வெறும் வீடு மட்டும் கட்டி கொடுக்காம அவர்களுக்கு ரோடுகளை சாலைகளை அமைத்து கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த, அவர்கள் வீட்டில் உள்ள அத்தனை சாமான்களும் ஒரு குடும்பத்தில் வந்து புதுசாக ஒரு கணவன் மனைவி வந்து ஒரு வீட்டுள்ள புகுந்து அவங்களுக்கு என்னென்னலாம் சாமானுமோ அத்தனை பொருட்களையும் வாங்கி கொடுத்து, அதே மாதிரி அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுக்கறதுலேருந்து அவர்கள் வேலை செய்வதற்கு என்னெல்லாம் உதவி பண்ணுவோம் மேடம் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. குறைஞ்சபட்சம் 8 கோடி ரூபாய் செலவில் அந்த இருளர்களுக்கு அங்கே வீடு கட்டி கொடுத்துருக்காங்கன்னா உண்மையில இன்னைக்கு ரோட்டரி மீது நம்ம மாவட்டத்தின் மீது அவர் வைத்திருக்கின்ற நம்பிக்கை. அதே போல் கோயில் குறைஞ்சபட்சம் இன்னைக்கு 1.5 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் செலவில் அங்கே கோயில் கட்டி கொடுத்தார். நம்ம மாவட்டத்துக்கு 4.5 கோடி ரூபாயில் நம்ம
தங்கத்தேர் ஒன்று கொடுத்துருக்காரு கோட்டை கோயிலில், இன்றைக்கும் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது கொடுத்தது நம்ம மாவட்டத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. அவர் வேற எங்கேயோ கொடுக்கணும்னு இது பண்ணார். நாங்கள் போய் கேட்டேன் ஜலண்டீஸ்வரர் கோயிலில், இல்லை அண்ணா உடனே சரி அப்ரூவல் பண்ணி கொடுத்தாரு. வேற யாருன்னா இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் 4.5 கோடி ரூபாயை ஒரே ஒரு அரை மணி நேரத்தில் அவர்கிட்ட போய் கேட்டதுமே வேலூர் மாவட்டத்துக்கும் எங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கும் கொடுத்து இன்னைக்கு அந்த தங்கத்தேர் அவ்வளவு ஒரு அற்புதமான தங்கத்தேர் இந்த மாவட்டத்திலே பார்க்க முடியாது. அந்த தங்கத்தேரை இன்னைக்கு கொடுத்துருக்கிறாரு. அதே போல் நமது வருகை புரிந்துள்ள என்னுடைய நண்பர் திரு சுரேஷ் பாபு பற்றியும் சொல்லணும். இன்றைக்கி அவர் போயிட்டு நான் ஒரே வார்த்தை தான் கேட்டேன், எனக்கு நீ சீஃப் கெஸ்ட்டாக வரணும்னு சொல்லிட்டு. நான் என்ன சுரேஷ் உனக்கு என்ன இருக்குது, நான் வந்துடுறேன் நீ போயிட்டு அப்படின்னா, இல்லை வந்து தான் ஆகணும் சுரேஷ் அப்படின்னா, சரி வந்துடுறேன், என்ன செய்யணும் அப்படின்னாரு. நான் இந்த மாதிரி என்னென்னலாம் நீ ப்ராஜெக்ட் பண்ண போகிற அப்படின்னு கேட்டார். சார் ட்ரீ பிளான்டேஷன் தான் சார் மெயினாக அது பண்ணுறேன். ஏன்னா நம்மளுடைய வேலூருக்கு வந்து கண்டிப்பாக இது தேவை. இதற்கு அதுவும் நான் ட்ரீ பிளான்டேஷன் சொன்னது வெறும் செடியை மட்டும் வச்சுட்டு விட்டுற போதில்லை சார், இதை பராமரிக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கையாக அந்த ட்ரீ கார்டோடு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக இதை நாங்கள்லாம் முன்னாடி செஞ்சுட்டு இருந்தோம், இப்போது நாங்கள் செஞ்சுட்ருக்குறோம், இதற்கு நீ செய்ய, நான் உனக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு உறுதி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அவரும் ஏன்னா இன்றைக்கி அவங்க எத்தனையோ லட்ச மரக்கன்றுகள் இன்றைக்கி நாராயணி பீடம் மூலயமா எத்தனையோ காடுகளை உருவாக்கிறாங்களா. காட்டில் நம்ம மலைகளெல்லாம் இன்றைக்கி மரம் அணைக்கட்டு ஊசூர் இந்த பகுதிகளெல்லாம் லட்சக்கணக்கான மரங்களை வச்சு இன்றைக்கி டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. அவர்களுடைய ஒத்துழைப்போடும் இந்த ஆண்டை என்னால் முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு சீர்தூக்கி இந்த மாவட்டத்தை வழிநடத்த முடியுமோ அந்த அளவுக்கு நடத்துவேன். அதே போல் ப்ராஜெக்ட்ஸ் ஒரே ஒரு 5 ப்ராஜெக்ட்ஸை மட்டும்தான் ஹைலைட் பண்ணி இந்த வருஷம் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதில் முக்கியமாக தையல் மிஷின். ஒவ்வொரு ரோட்டரி உறுப்பினர்களும் கண்டிப்பாக ஒவ்வொரு சங்கமும் முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு குடும்பத்திற்கு நாம் உங்களால் ஒரு ஒளி விளக்கை ஏற்ற முடியும் என்றால், பெண்களுக்கு முடியாத பெண்கள், வாழ்வாதாரம் பின்தங்கிய உள்ள பெண்களுக்கு, அந்த குடும்பங்களுக்கு ஒரு தையல் மிஷினை கொடுக்கலாம். ஏன்னா வெளிச்சென்ற ப்ராஜெக்டில் நம்ம ஜேகேஎன் பழனி அவர்கள் கொடுத்தார். இன்றைக்கி அதன் மாவட்டம் முழுக்க பேசப்படுகிறது. அந்த நம்ம கோல்டன் சிட்டி சங்கத்தில் பண்ணாங்க. 150 குடும்பங்கள் இன்னைக்கு ஒளிமயமாக இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் அந்த தையல் மிஷன் வெளிச்சம்ன்ற ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டை சரி எதெல்லாம் நல்லது நடக்குதோ அதெல்லாம் கண்டிப்பாக தொடருவேன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டை இன்னைக்கு கையில் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி அதனால தான் அந்த மிஷின் வெளியில் வச்சுருக்கிறோம். எல்லா சங்கத்துக்குமே அந்த மிஷின் கொடுக்கறதுக்கு டிஸ்ட்ரிக்டில் பேசியிருக்கோம். கண்டிப்பாக எல்லா சங்கத்துக்கும் தையல் மிஷின் கொடுக்கப்படும். அதே போல் குப்பை தொட்டிகள். ஏன்னா இன்றைக்கி நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல்லே என்னென்னா 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் இருக்கிற ஸ்கூலில் சுகாதாரமாக கிடையாது. அங்கே ரொம்ப குப்பைகளும் அதை க்ளீன் பண்ணுற அளவுக்கு அங்கே ஆளும் கூட இல்லாமல் மிக மோசமான நிலைமையில் இருக்குது. அந்த மாதிரி பள்ளிகளை ஐடென்டிஃபை பண்ணி அந்த பள்ளிகளுக்கு நம்மளால் முடிந்தது பில்டிங் கட்ட தேவையில்லைங்க. எதையாவது அந்த பில்டிங் இதுவில் இருக்குது, ரெஸ்ட் ரூமு பாத்ரூம் இருக்குது, அந்த இதுவெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா ரினோவேஷன் பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு பெயிண்ட் அடிச்சு கொடுக்கறது, இல்லை வாட்டர் லைன் போட்டு கொடுக்குறது, போர் போட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கண்டிப்பாக ஒவ்வொரு சங்கமும் இதை முன்னெடுத்து செய்ய வேண்டும்னு கேட்டுக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக வாஷ் ஸ்டேஷன். இன்றைக்கி நிறைய இடத்துல அதே பிரச்சனை தான், தண்ணி பிரச்சனை இல்லாமல் என்னன்னாக்கா கை கழுவுறோம். அதுவும் சின்ன பசங்களுக்கு நம்ம ஒழுக்கத்தை கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் அது 1ஆவதுலேருந்து 5ஆவது வருஷம் இருக்கிற மாணவர்களுக்கு நம்ம கல்வியோட ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தால் மட்டும்தான் வருங்கால சங்கதி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். என்ன மாற்றம் கொண்டு வரும் சொல்லிட்டு நம்ம பேரளவில் சொல்லிட்டு இருந்தால் மாற்றம் கொண்டு வர முடியாது. நாம் இறங்கி களத்தில் பண்ணாதான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆகையால் நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு 4 ஸ்கூல் 5 ஸ்கூல் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதற்கு உண்டான என்ன செலவோ பட்ஜெட்டை நீங்கள் எங்கள் டிஸ்ட்ரிக்ட் நம்மக்கிட்ட கொடுங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பண்ணுறோம். அதே மாதிரி 92 சங்க பிரசிடெண்ட்டுக்கு சொல்கிறது என்னன்னாக்கா ப்ராஜெக்ட்ஸை ரெடி பண்ணுங்கள். ஏன்னா நம்மக்கிட்ட ஃபண்ட்ஸ் இருக்குது. ப்ராஜெக்ட்ஸ் இன்ன வரைக்கும் கடைசி வரைக்கும் ராஜன் பாபு சார் போராடினார் அந்த ப்ராஜெக்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி மாவட்டத்தில் நம்ம போய் கையேந்தந்து போக இன்றைக்கி நம்ம பிற சங்கங்களுக்கும் பிற மாவட்டத்துக்கும் பிற மாநிலத்துக்கே கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி நம்ம வளர்ந்து வரோம்னாக்கா நம்மக்கிட்ட ஃபண்ட்ஸ் இருக்குது. இந்த ஃபண்ட்ஸை ப்ராப்பராக பயன்படுத்தி நீங்கள் எல்லாமே ப்ராஜெக்ட்ஸை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் ஆண்டில் என்ன இன்றைக்கி தேதியில் மொத்தம் 97 சங்கங்கள் இருக்குது. இந்த 97 சங்க தலைவர்களும் ஒன்று சேர்ந்து பாடுபட்டால் கண்டிப்பாக இந்த மாவட்டத்தை அடுத்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு போக, ஏன்னா 7 ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. சென்னையை தாண்டி இன்றைக்கி திருவண்ணாமலையில் பிடிச்சி இந்த பக்கம் திருப்பத்தூர், இந்த பக்கம் நம்ம சித்தூர் பார்டர், இவ்வளவு ஏரியாவையும் நம்ம கவர் பண்ணாக்கா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக நம்ம ஆள் எடுத்து வர முடியும். ஏன்னாக்கா ஒவ்வொரு பிரசிடெண்ட்டும் முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியாது இல்லைங்க. நம்ம அத்தனை பேரும் ஒன்று கூடி பாடுபடுறதுக்காக தான்
இன்றைக்கி நம்ம எல்லாருமே இங்கே சேர்ந்துருக்கிறோம். என்ன நாளையிலேருந்து ஒவ்வொரு தலைவராக நீங்கள் எல்லாமே பதவி ஏற்றுக்க போகிறீங்க. நீங்கள் பதவி ஏற்றுக்கினதுமே இந்த ஒரு வருஷம் தான் வாய்ப்பு. ஒவ்வொரு தலைவருக்கும் கிடைக்கப்பட்ட இந்த 365 நாளில் உங்களால் முடிந்ததை உங்கள் பகுதிக்கு என்ன வேணுமோ அதை செய்யுங்க. இன்னைக்கு கூட உண்மையில சொல்கிறேங்க, எனக்கு மனம் ரொம்ப ஒரு ஆனந்தமாக இருந்தது. காலையில் நம்ம கான்ஃபரன்ஸ் சேர்மன் வந்து இன்னைக்கு சொன்னார், ஃபவுண்டேஷனுக்கு என்ன பண்ண போகிற அப்படின்னாரு. இல்லை பண்ணிடலாம், நாங்கள் பிரசிடென்ட்ஸ் எல்லாம் ரெடியாக தான் இருக்காங்க, என்ன வேணாலும் கேட்டால் கொடுப்பாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையில் நான் காலையில் 9:30 மணிக்கு ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் சேர்மன் $10,000 மேஜர் டோனர் கொடுக்குறேன்னு ஆரம்பித்தார். ஆனால் அதற்கு முன்னாடி பிள்ளையார் சுழி போட்டது யாருன்னா விஜயகுமார், மறைமலை நகர் பிரசிடென்ட். வந்திருக்கியா விஜயகுமார் தான் ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவ் எடுத்தது. $1000 நான் இந்த உங்களுக்கு கொடுக்குறேன் சார் இன்னைக்கு இன்ஸ்டலேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே நம்ப மாட்டீங்க, இது வரைக்கும் $1,00,000 தாண்டி இருக்குன்னு மிக பெருமையாக சொல்லிக்கிறேன். நாங்கள் உண்மையிலே நான் போட்ட எஃபர்ட் அதிகபட்சம் 2 மணி நேரம். 2 மணி நேரத்தில் 4 மேஜர் டோனர், ஒரு என்டோமென்ட் சேர்மன். உண்மையில ஹரி உனக்கும் தேங்க்ஸ் ஹரி. என்ன ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தது சிவகுமார் சாருக்கெல்லாம் உனக்கு தான் நன்றி சொல்லணும். நான் கம்மர் இருந்தாலும் எங்கள் சிவகுமார் சாரை கேளு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. உண்மையில யோசிச்சு பாருங்கள், யாரால் முடியுங்க? $1,00,000 2 மணி நேரத்தில். வரலாற்று சாதனைனா இதுதாங்க வரலாற்று சாதனை, வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு உட்காந்து 2 மணி நேரத்தில் $1,00,000 நம்ம பண்ண முடியும்னா இந்த 365 நாளில் நம்மால் என்ன சாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? நம்மால் எதையும் சாதிக்க முடியும். ஆனால் மனசு இல்லை, கேட்கறதுக்கு உண்டான எதுவும் இல்லை. உண்மையில 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி பார்த்த சார் மெசேஜ் போட்டார், சார் நம்ம இன்ஸ்டலேஷனில் கண்டிப்பாக ஃபவுண்டேஷனுக்கு நம்ம ஏதாவது பிளான் பண்ணோம் சார்னு சொல்லிட்டு. நம்ம இன்ஸ்டலேஷனும் வச்சுட்ருக்குறோம், எல்லா பிரசிடென்ட்ஸும் இன்ஸ்டலேஷனில் இருப்பாங்க, இவர்கிட்ட எப்படி கேட்கறதுன்னு சொல்லிட்டுன்னு கொஞ்சம் தயங்கி கம்முன்னு விட்டுட்டேன். இன்றைக்கி காலையில் பிடிச்ச சூடு ஒரு 2 மணி நேரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்குனாக்கா, கண்டிப்பாக இந்த ஆண்டு 365 நாளும் இதே வேகத்தில் நாம் பயணித்தால் கண்டிப்பாக உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நமது மாவட்டம் 32, 31 கண்டிப்பாக இருக்கும். என்ன, நான் முதல்ல RRI டைரக்டர்கிட்ட ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது, இதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்கில் தீஷாலையும் ஃபவுண்டேஷன் மீட்டிங்லேயும் அவர் $5,00,000 நம்ம டார்கெட் கொடுத்தாரு 3231க்கு. நான் வந்து 50,000 தான் சொன்னேன். சந்திரபாபு சார்கிட்ட சொன்னேன், நானும் அவரும் தான் ஒன்றா இருந்தோம். சந்திரபாபு சார்கிட்ட சொன்னேன், சார் நம்ம வந்து ஒரு 50,000 சொன்னால் தான் ஒரு 1,00,000 இது பண்ணுவார், ஃப்ரீஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. பெருமை மிகு விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் $1,50,000 தொட்டு இருக்கிறோம் இன்னைக்கு. ஆஸ்பர் அத்தனை பேரும் இன்னைக்கு செக்கோடு இருக்கிறாங்க சார். கண்டிப்பாக உண்மையில் இதற்கு நான் கான்ஃபரன்ஸ் சேர்மன் எங்கள் சுந்தரராஜன் அவருக்கும் விஜயகுமாருக்கும் நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். விஜயகுமார், உங்ககிட்ட முதல்ல நான் வாங்கினா இனிமேல் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எது வேணாலும் முதல்ல உங்கள்கிட்ட தான் கேட்பேன். உன்னுடைய இதோடு கொடுத்தா கண்டிப்பாக இந்த மாவட்டம் சார் $5,00,000 பண்ணிடலாம் சார். நம்ம எனக்கு என்ன ஜவாரி சார் இருக்கார், அவர் சொன்னது தான் வார்த்தை தான் எனக்கு வருது. கேளு, பெருசாக கேளு, எதையுமே கம்மியாக கேட்காத. 10,000 ரூபா கேட்குறவங்க கிட்ட $1,00,000 கேளு, கண்டிப்பாக உனக்கு 10,000 15,000 வரும் அப்படின்னாரு. இன்னைக்கு அதை தான் சார் ஃபாலோ பண்ணேன். என்ன ஜவாரி சார் மந்திரத்தை ஃபாலோ பண்ணால் தான் இந்த வேலைக்கெல்லாம் நம்மளால் பண்ண முடியுன்றதை நான் இப்போ என்ன சீனி இல்லை சார், அதனால் அந்த மந்திரத்தை நான் ஃபாலோ பண்ணேன் சார் இன்னைக்கு. ஆகையால் $1,00,000 தாண்டி இருக்குன்னா உண்மையில் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த வரலாற்று சாதனை தலைவர்கள், டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியல்ஸ், ஏஜிஸ் போட்டுன்னு கொடுத்தாங்க. உண்மையிலே எனக்கு அதுதாங்க இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். கேட்கும்போது அதுவும் எங்கள் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிங்க 2 பேர்கிட்ட கேட்டேன். நான் முதல்ல ஒரு 1000 1500 தானா, 2 பேருமே நான் மேஜர் டோனர் முடிச்சிடுறேன் இந்த தாட்டி, 3வது மேஜர் டோனரை தாண்டி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக என்ன எங்களுடைய ஐயா பிதாமகன் இருக்கு, நாங்கள் எதுக்கும் கவலைப்பட தேவையே இல்லை. அவர் என்னன்றார், என்ன வேணுமோ உனக்கு இந்த வருஷம் செய்கிறேன்னு எங்களுக்கு சொல்லியிருக்காரு. இதை விட என்னன்னாக்கா, எங்கள் அம்மா எங்களுக்கு எப்பவுமே அந்த அம்மா வந்து அவர் கம்மியாக கொடுத்தாலும் அவர் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த அம்மா இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் வேணாம், கண்டிப்பாக இவங்களுக்கு கொடுன்னு சொல்கிறதுக்கு அந்த அம்மாவுக்கும் மனசு இருக்குது. ஆகையால் இந்த மாவட்டம் என்னக்கா, அவர் சென்னையில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஏன் நம்ம மாவட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்னா, இந்த மாவட்டத்தில் கொடுத்தால் அதை கரெக்டாக அவங்க யூட்டிலைஸ் பண்ணி அதை சேர்க்க வேண்டிய இடத்துக்கு பயனாளிகளுக்கு 100% போய் சேருன்ற நம்பிக்கை வைத்து தான் இன்னைக்கு வரைக்கும் கோடிக்கணக்கான பணத்தை நம்ம மாவட்டம் 32, 31 கொடுத்துட்ருக்கிறார். ஏன்னா அவர் இருக்கிற டிஸ்ட்ரிக்டை தாண்டி அதிகமாக இன்னைக்கு நம்ம பணம் கொடுக்குறாருன்னா நம் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை. அதே மாதிரி இன்னைக்கு
வெளிநாடுகளுக்கு மட்டும் இல்லை, இருக்கிற அத்தனை தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை டிஸ்ட்ரிக்டும் கொடுக்குறாரு. இதை தாண்டி வெளி ஸ்டேட்டுக்கு போனால் கூட அவரை கூப்பிட்றாங்க, போனார்னா அங்கேயும் கொடுத்துட்டு வராரு. என்ன அவர் போனார்னா கண்டிப்பாக $20,000 $10,000 அனௌன்ஸ் பண்ணாமல் ஒவ்வொரு மீட்டிங்லையும் வரதே கிடையாது. ஆகையால் இந்த மாவட்டத்தில் இருக்கிற பிரசிடென்ட்ஸ் உங்கள் அத்தனை பேருக்குமே நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம் ப்ராஜெக்ட்ஸை ரெடி பண்ணி கொடுங்க. எந்த வகையிலாவது நீங்கள் கொடுத்த ப்ராஜெக்ட்ஸை இந்த வருஷமே முடிச்சுடுவோம். சப்போஸ் ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன டிலே ஆனாலும் வரும் ஆண்டில் ரவிக்குமார் இருக்கார், அடுத்த ஆண்டு சிவகுமார் இருக்கார், இவர்கள் பீரியட்லேயும் அது கண்டிப்பாக தொடரும். ஏன்னா எந்த ப்ராஜெக்ட்ஸை இதுக்கு மேலே இப்போ நான் ஓப்பன் ஸ்டேஜ்லேயே சொல்கிறேன், ராஜன் பாபு சார் ப்ராஜெக்ட்ஸ் எதெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதை என்னுடைய ஆண்டில் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நான் உங்களுக்கு இது பண்ணி கொடுக்குறேன் சார். அதில் என்ன சப்போர்ட் வேணாலும் நான் பண்ணித்தரேன். என்ன முதல்ல நம்ம கரெக்டாக இருந்தால் தான் பிரசிடென்ட்ஸை நம்ம அடுத்தது போய் இது பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க ஏதோ சிஓஜி ஸ்கூலில் பிரச்சனை இருக்குது. கண்டிப்பாக நாங்கள்லாம் இன்றைக்கி சண்டை போட்டுக்கோ, திருப்பி தோல் மேலே கை போட்டுட்டு அடுத்த வேலையை நாங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். தயவு செய்து தலைவர்கள் நீங்கள் அத்தனை பேருமே உங்களுக்கு உண்டான வேலை, உங்கள் சங்கத்தில் உங்களை தலைவராக நியமிச்சிருக்காங்க, உங்கள் சங்கத்துக்காக பாடுபடுங்கள். உங்கள் ஊரில் உங்கள் பகுதிக்கு உங்களால் முடிந்ததை எதையாவது செய்து காட்டிட்டு அந்த காலரை காட்டுங்க. ஏன்னா ஒரு தலைவராக சிறந்த தலைவராக செயல்பட்டால் பதவிகள் தானாக தேடி வரும். இன்னைக்கு நிறைய பேர், நான் இன்ட்ராக்ட் சேர்மன் வேகன் கிளப்பில், அந்த சங்கம் வேகன் கிளப் ரொம்ப வெள்ளூர் வேகன் மிக இந்த நிலைமையில் இருந்தது. இன்னைக்கு புதுசாக விஜயகுமார் வந்திருக்கீங்களா? விஜயகுமார்னு ஒரு பிரசிடென்ட் கடந்த ஆண்டு 700 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காருங்க. யோசிச்சே பார்க்க மாட்டீங்க, 700 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு ஒரு தலைவர்னா. ஏன் நம்மளால் முடியாதா? இன்னைக்கு இருக்கிற அத்தனை தலைவர்களும் செய்ய முடியும். 700 ப்ராஜெக்ட்னா யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு 2 ப்ராஜெக்ட், காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று, காலையில் ஒன்று, ஒரு நாளைக்கு தொடர்ந்து 2 ப்ராஜெக்ட் பண்ணிக்கிறார். அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை நம்மளும் பண்ணாதான் ரோட்டரியின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும். நம்மளும் ஏதாவது எப்பவுமே ஒரு தலைவர் ஆகிட்ட பிறகு நீங்கள் சிறந்து செயல்பட்டால் இதை உங்கள் குடும்பத்திலே ஃபாலோ பண்ணுங்கள், பிஸ்னஸ்லேயே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எங்கெல்லாம் உங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்கிறோம் அந்த இடத்துலலாம் இந்த தலைவர் பதவியில் நம்ம செய்கிற வேலையும் நீங்கள் எப்படி சிறப்பான தலைவராக செயல்படுறீங்களோ அது எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். ஏன்னா தலைவர்ன்றது 1 வருஷம் தாங்க. அந்த பதவி இருக்கிறதுக்குள்ளே நம்மளால் முடிந்தது கண்டிப்பாக திரும்ப நான் சொல்கிறேன்னா அது போகிறதே தெரியாது. இதற்கு முன்னாடி கவுண்ட் டவுன் எப்படியோ இருந்தது. நம்ம கவுண்ட் டவுன் செவ்வாய்க்கிழமை காலையில் ஸ்டார்ட் ஆகுது. செவ்வாய்க்கிழமை காலையில் இருந்து அடுத்த வருஷம் ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் நம்மால் முடிந்ததை இந்த மாவட்டத்திற்கும் உங்கள் பகுதிக்கும் எதையாவது செய்யுங்கள். அதுக்கு ப்ராஜெக்ட்ஸை மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க. கம்பல்சரி இன்றைக்கி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே நம்ம ஒரு பிளட் டொனேஷன் ரெடி பண்ணலாம். அதே மாதிரி டயாலிசிஸ் சென்டர் பண்ணலாம். இன்றைக்கி ஃபோர்ட் சங்கத்தில் 75,000 பேருக்கு மேலே பயனடைஞ்சிக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு இன்றைக்கி பப்ளிக் இமேஜ் நம்ம வெள்ளூரில் என்னன்னாக்கா ஃபோர்ட் சங்கத்தினுடைய டயாலிசிஸ் மிஷன். அதே மாதிரி மறைமலை நகரில் ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் இப்போ டயாலிசிஸ் சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ திருவண்ணாமலையில் கிருஷ்ணகுமார் ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் நம்ம காஞ்சிபுரத்தில் பரணி ஆரம்பிச்சிருக்காரு. அது அங்கேயும் பொதுவாகிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய நமக்கு தேவைகள் இருக்குது. தேவைகளை அறிந்து நீங்கள் ப்ராஜெக்ட்ஸை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம மாவட்டத்தில் உள்ள அத்தனை பேரும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம். கவுன்சில் ஆஃப் கவர்னர்ஸ்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் டீம் அத்தனை பேருமே சப்போர்ட்டாக இருக்கிறோம். அதே மாதிரி வருகை புந்தில் நமது பெட்ஸை சிறப்பாக கொடுத்த நமது கிஷன் சந்துக்கும், செட்ஸு கொடுத்த உமாசங்கருக்கும் மற்றும் டிடிஏ கொடுத்த முரளி, இன்னும் ஒவ்வொரு அவன்யூம் ஐஸ் பிரேக்கிங்கில் ஆரம்பித்து இன்றைக்கி அந்த பதவி ஏற்பு வரை நம்ம ஒவ்வொரு மீட்டிங்கும் ஆன் டைமில் ஆரம்பித்து ஆன் டைமில் முடிப்புன்ற மாதிரி இன்றைக்கும் சொல்கிறேங்க. இந்த மீட்டிங் கரெக்டாக 9 o'clock ஷார்ப்பாக முடிக்கும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மீட்டிங்கை முடிப்போம். ஏன்னா அந்த நம்பிக்கை வைத்து தான் இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. இன்னும் ஐஸ் பிரேக்கிங்கில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் நம்ம பிரசிடென்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க, சார் உங்களை தான் சார் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா எங்கள் மீட்டிங்கை கூட இனிமேல் 4 பேர் வந்தாலும் அந்த மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி 4 மணிக்கு எங்கள் பிரசிடென்ட் காலர் போடும்போது 200 பேர் தான் இருந்தாங்க. 100 பேர் இல்லை 50 பேர் இருந்தாலும் காலர் போடுறது 4 மணிக்கு 4:30 பண்ணணும்னா 4:30 மணிக்கு முன்னாடி காலரை இன்றைக்கி மாற்றி நாங்கள் வெற்றிகரமாக பண்ணியிருக்கோன்னா கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட். ஏன்னா இன்றைக்கி செல்வம் சார்லாம் டைம் அப்படியே நிமிஷத்துக்கு நிமிஷம் அவர் பிஸியான ஷெடியூலில் இன்றைக்கி நம்ம கூட 2 மணி நேரம் உட்கார்றாருன்னா டைம் மேனேஜ்மெண்ட் தான். ஆகையால் தலைவர்களே உங்களுக்கு உண்டான நேரம் ஆரம்பித்து விட்டது. ஆகையால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாமே பிளான் பண்ணிவிடுங்க. பிளான் பண்ணாமல் நீங்கள் இப்போ இறங்குனீங்கன்னா களத்தில் கண்டிப்பாக எதையுமே செய்ய முடியாது. இருக்கிற இந்த 2 நாளில் பிளான் பண்ணிவிட்டு உங்கள் ஆண்டை சிறப்பானது ஒரு ஆண்டாகவும் செழுமையான ஆண்டாகவும் மாற்ற உங்களுடன் நான் என்றும் தோளோடு தோள் நிற்பேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த இந்த ரோட்டரி மாவட்டத்திற்கும் வருகை புந்தல் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய
வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வேலூர். மைசெல்ஃப் ஜெ இனிகோ லான்சி, மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மன் பேசுகிறேன். கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம். ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு 20 acres ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 8 monthsல கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர். நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ், லேக், ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதுலேருந்துட்டு வித்தின் ஒரு 10 minutesலேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். அணைக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா, டெவலப்டு ஏரியா, ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும், ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 199 தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம். 3 phases பண்ணுறோம், ஏபிசின்னு சொல்லிட்டு. ஸோ 199, 299, 399 இதனுடைய ரேட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.